நிஜமாவே டாக்டர் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்லப்பா எனக்கு நிஜமா தெரியல. சரி நான் சொல்றேன், சிலதை சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஏதோ காதுல வந்து சொல்றாரு, டாக்டருக்கு ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால இந்த டாக்டர் மிகவும் இளைஞராக இருந்த போது அர்த்தராத்திரியில யாராவது வந்து கதவை தட்டினா கூட அதுல ஒரு 5 ரூபாய் காசு கிடைக்குமேனு ஆசைப்பட்டு மிக சாதாரணமான ஒரு மருத்துவராக இருந்த காலகட்டம். ஒரு நவம்பர் மாதம் 1 மணியும் தாண்டியாச்சு, இரவு, பனி பொய்துட்டு இருக்கக்கூடிய அந்த இரவுல பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. டாக்டர் எழுந்திரிச்சு ஓடுறாரு. மிட் நைட்ல ஒரு கேஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா இட் ஷுட் பி அன் எமர்ஜென்சிஸ் கேஸ், ஓடலாம், இதுல பணம் கிடைக்கும். ஓடி போய் பார்க்குறாரு, வெளியில ஒரு போலீஸ் அஃபிஷியல் நின்றுட்டு இருக்கார். உடனடியாக கிளம்புங்க டாக்டர் அப்படிங்கிறாரு. இவர் கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மெடிக்கல் கிட் அதை தூக்கிட்டு இறங்கி ஓடுறாரு. 2 பேரும் ஓடுறாங்க. பனி பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இரவு. அந்த வீதி முக்க தாண்டறதுக்கு முன்னாலேயே அந்த போலீஸ் சார்ஜன் சொல்றாரு, இங்கதான் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் அங்கே போறாரு. மாடிப்படி ஏறி போகும்போது பார்த்தாலே இவருக்கு தெரியுது அந்த இடம் கண்டிப்பாக இளம் வாலிபர்கள் வேற ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் இலவசமாகவோ அல்லது மிக சிக்கனமாகவோ இருக்கக்கூடிய சில ஒரு எலிப்பொந்து மாதிரி இருக்கக்கூடிய இடம். பூரா டேம்பாக இருக்குது, ஈரமாக இருக்குது, மக்கி போன மனம் வருது, கஷ்டமாக இருக்குது. இதில் போய் எப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாக்டரும் அந்த காவல்துறை அதிகாரி முன்னால் ஏறும்போது குறிப்பிட்ட ஒரு இடம் வரும்போது அந்த டாக்டருக்கு நாசியில் ஒரு வாசனை வருது. பார்த்தோன்னே அவர் நினைக்கிறாரு, திஸ் இஸ் அ ஸ்வீட் சென்ட் ஆஃப் இல்லுமினேட்டிங் கேஸ். விளக்கு எரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ், அந்த பொருளை பயன்படுத்தி யாரோ தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியுது. பரபரப்போட மாடிக்கு ஏடி ஓடி வராரு. அங்கே ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. முகத்தில் ஒரே கவலையாக இருக்குது, ஒரே நடுக்கமாக இருக்குது. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வுடன் பெஞ்ச், சாதாரண பெஞ்சில் 18 வயது ஒரு இளைஞன் படுத்துட்டு இருக்கான். இறந்து போயாச்சுன்னே தோணுது. டாக்டர் தன்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறாரு. 1 மணி நேரமும் 15 நிமிடங்களும் விடாமல் எப்படியாவது உசுரோட கொண்டு வந்துடணும். 1 மணி நேரமும் 15 நிமிடங்களும் முடிஞ்சு இனிமே இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நீண்ட பெருமூச்சு அந்த பையன்கிட்டேருந்து வெளியில் வருது. மறுபடியும் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த போலீஸ் அஃபிஷியல், இந்த டாக்டர், இந்த பெண்மணி, அத்தனை பேரும் முயற்சி பண்ணி அந்த பையனை காப்பாற்றி எழுப்பி உட்கார வச்சிடறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த பையன் சொல்லக்கூடிய கதை தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய பரிதாபகரமான கதை. அந்த பையன் சொல்லக்கூடியது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்திருக்கேன், அம்மா மிகவும் ஏழை, இங்கே இருக்கக்கூடிய தாய்மாமனுடைய பொறுப்பில் என்னை விட்டுருந்தாங்க. தாய்மாமனுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்த ஒரு வழக்குரைஞருடைய அலுவலகத்தில் மிக சாதாரணமான கிளார்க் குமாஸ்தா பணியில் நான் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆகும், நண்பர்கள் யாருன்னு தெரியாமல் கிடைத்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக நினச்சி தீய நட்புக்குள்ளே விழுந்ததுனால இருக்கிற பணத்தெல்லாம் குதிரை மேல் கட்டக்கூடிய கெட்ட பழக்கத்துக்கு அந்த பையன் ஆட்பட்டு கையில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இழந்தாச்சு. இருந்த 1-2 தங்கங்களை இருக்கக்கூடிய அதையும் இழந்தாச்சு. கடைசியில் தன்னுடைய அலுவலகத்திலேருந்து கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணிடுறான். கடைசி முயற்சி, குதிரை வெற்றி பெற்றா திருப்பி வச்சிட போகிறோம், அவ்வளவுதானே. ஆனால் கடைசி முயற்சியும் தோத்து போடணும்னு தனிமை, வறுமை, பசி, பயம், நண்பர்களின்மை அத்தனையும் சேர்ந்து தற்கொலை முயற்சிக்கு இந்த குழந்தைய தள்ளியிருக்கு. அவ்வளவே தான். எத்தனை பணம் எடுத்த அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவன் சொன்னதுக்கு வந்து இந்த 3 பேரும் வருத்தப்படுறாங்க. 7 pounds and 10 shillings, மிக மிக குறைவான தொகை. 7 pounds and 10 shillingsக்காக உயிரை தூக்கி வீசணும்னு நினைச்சியா? அழுதுட்டு அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு முடிவெடுக்கிறாரு, இந்த கேஸை கண்டிப்பாக நான் ரெஜிஸ்டர் பண்ண போறதில்ல. தன்னுடைய வேலையை பணயம் வைத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவு. 2வது, அந்த பெண்மணி, இந்த வீட்டினுடைய அந்த லேண்ட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு பெண், அவங்க வாடகைக்கு விட்டுருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்றாங்க 1 மாதத்திற்கான வாடகை பணத்தை நீ கொடுக்க வேண்டாம் போ. 3வதாக இந்த டாக்டர், யார் பணம் வரும் அப்படின்னு நினைச்சு போனாரோ, எந்த பேஷண்ட்டுக்கிட்டேருந்து ஃபீஸ் கிடைக்கும் நினைச்சு போனாரோ அந்த டாக்டர் அந்த 7 poundsையும் 10 shillingsையும் நான் தரேன், கொண்டு போய் திருப்பி ஆஃபீஸில் வச்சுடு. இந்த 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க. 20 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த டாக்டர் இந்த கப்பலில் போயிட்டு இருக்காரு. கப்பலில் ஒரு பயணி இவரையே பார்த்துட்டு இருக்காரு. வந்து பக்கத்தில் உட்காந்து, இன்னும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்கும் பொழுது டாக்டர் எனக்கு தெரியலன்னு சொன்ன போது அந்த பயணி சொல்றாரு, 20 வருடங்களுக்கு முன்னால ஒரு 7 pounds and 10 shillings கொடுத்து காப்பாத்தினீங்க இல்லையா ஒருத்தனை, அவன் தானா. நான் இப்போ லாயர் ஆயிட்டேன். என் கால் சறுக்குச்சோ அந்த இடத்துலலாம் சறுக்கிறவங்களுக்காக போய் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். எங்கெல்லாம் தடம் புரண்டு குழந்தைங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் தோள் கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறேன். நானும் என் மனைவியும் இந்த உதவியை பண்ணிட்டு இருக்கோம். ஏஜே கிரானின் ரொம்ப அழகாக முடிப்பார். முட்டாள்தனமாக பல இடங்களில் நான் மூலதனம் பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசியாக ஆண்டவன்
உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, அதை என்ன பண்ணினேன்னு கேட்டா, ப்ராஃபிட் சைடில் வர மாதிரி அற்புதமான ஒரு மூலதனம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இதுதான் அடுத்த விஷயம். உங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, உங்க தம்பியை படிக்க வைக்கிறீங்க, அம்மாவை காப்பாத்துறீங்க, ஓடுன்னு ஓடுறீங்க. இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க, உங்க பந்தங்கள். இந்த பந்தத்தை தாண்டி ஒன்று இருக்கு. ஒரு பெரிய நிலைக்கு நீங்க நாளைக்கு வரும்பொழுது, நீங்க கையில அதிகமான சம்பளம் உங்க கைக்கு வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல இன்னும் கழிப்பறை இல்லாம இருக்கலாம். நீங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் கால் செருப்பு போடாம குழந்தைகள் போகிறவங்களாக இருக்கலாம். உங்க பணத்தினுடைய ஒரு தொகையை திருப்பி உங்களால அந்த குழந்தைகளுக்காக கொடுக்க முடியும்னா, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தம் இருக்கு, வாங்கின கைத்தட்டலுக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. ஒரு அழகான கிரேக்க பழமொழி இருக்கு. எந்த நாட்டுல இந்த மரத்தை நட்டு இந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழத்தை சாப்பிட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஒரு முதியவன் மரத்தை நடுறானோ, அந்த மாதிரி முதியவர்கள் இருக்கக்கூடிய நாடு முன்னேறும். நாங்க எல்லாம் யாரோ நட்ட மரத்துல இருந்து கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதோ இந்த ஒரு சொல் கேளீர்ல நாங்க விதைகளை கொண்டு வந்து தூவிட்டு போறோம். இந்த விதை முளைக்கும், விருட்சமாகும், கனிகள் கொடுக்கும். பறித்து திங்க நாங்க யாரும் இருக்க மாட்டோம். பறித்து சாப்பிடும்போது நீங்கள்லாம் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டியது ஒன்று, விதைகளை கையில சுமந்துட்டு அடுத்த ரவுண்டு நீங்க போகணும். இது ஒரு ரிலே ரேஸ். ஏதோ எல்லாரும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்கிறது மட்டும்தான் இளமை இல்லை, திருப்பி கொடுக்கவும் இளமைக்கு தெரியணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களை நீங்களே வச்சு செல்ஃபி போட்டோகிராஃப் எடுத்துக்கொள்ளக்கூடிய இனமாக மாறி போயிட்டீங்க. எங்களுக்கு அது தெரியாது. எங்களை நாங்களே போட்டோ எடுத்துட்டு ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்படுற இனம் அல்ல. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும். பேச்சு கேட்கும்போது நல்லா இருக்கு, கைத்தட்டும் போது அதோட சுகமா இருக்கு, போகும்போது அசை போட்டுட்டே இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. ஆனா நீங்க இறங்கி ஓடுறதுக்கு முன்னால உங்களை விட வேகமா ஒன்று ஓடும். என்ன தெரியுமா? கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இறங்கி ஓடிச்சு. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. வீட்டுக்கு போங்க, திரும்பி காலையில கடிச்சு கசக்கி வீசிட்டு வந்த அப்பா அம்மாவை பார்த்து ஒரு சின்ன புன்னகை கொடுங்க, தப்பே கிடையாது. கால் செருப்பை கழட்டி விடும்போது சிரிப்பையும் கழட்டி விட்டுட்டு தானே வீட்டுக்குள்ள போறீங்க. இப்ப திரும்பி போய் பாருங்க, அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா உங்க கை கால் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா வண்டியை தொடச்சு கொடுக்கலாம், தப்பே இல்லை. அப்பாவுடைய சட்டையை அயர்ன் பண்ணி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அம்மாவுக்கு அடுக்கலையில் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு புரிஞ்சா மட்டும்தான் இளைஞர்கள் முதுகெலும்போட தியாகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு என்எஸ்எஸ்க்காகவும் ஒரு என்சிசிக்காகவும் ரோட செப்பனிடுறதும் மரம் இடுறதும் தண்ணி ஊத்துறதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். கை கால் வலியோட, ஒரு டயபிட்டிஸோட, ஒரு முட்டு வலியோட உங்ககிட்ட எந்த முக்கலையும் சொல்லாம முனகலையும் சொல்லாம நீ தூங்கிட்டியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து உனக்காக ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பனை பார்த்து ஒத்த சிரிப்பு சிரி வந்த காரியம் முடிஞ்சு போகும். எல்லாம் அழகா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இன்னும் 3 வருஷம் கழிச்சு 20 லட்சம் 30 லட்சம் அப்பா பிஎஃப்ல போட்ட பணத்தை எல்லாம் கடன் வாங்க வச்சு ஊரறிய மிக பிரம்மாண்டமாக எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டாண்டியா பெற்றவர்களை விட்டுட்டு போறீங்களே, அப்போ இந்த மீட்டிங் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு எல்லாம்? எத்தனை பேர் மனசுல முடிவெடுத்திருக்கீங்க? எந்த செலவும் இல்லாம எனக்காக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபரை தேர்ந்தெடுப்பேன். 40,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறது, ஒருவேளை கட்டிட்டு அப்படியே மடிச்சு உள்ள வைக்கக்கூடியது. 20,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஆல்பம் பண்ண வேண்டியது. ஒரு நாள் சிண்ட்ரெல்லா கதைகள் மாதிரி மாறிட்டு வரும். இதெல்லாமும் இளைஞர்களுடைய பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை இந்தியா இளைய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஜெயிலுக்குள்ள சிக்கி கைதிகளா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் 35க்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, அடுத்தவங்க கையில விளக்க கொடுக்காம அவங்கவுங்க கையில விளக்க பிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச தூரம் நல்லபடியா போகலாம். நாம ஊழல் பண்ணாம இருக்கலாம், நாம அன்பா பேசலாம், நாம கடிஞ்சுக்காம இருக்கலாம். என் அளவுக்கு என்னால இவ்வளவு தூரம் நகர்த்த முடியும் அப்படின்னா என் நாடு நீங்க சொல்லாமையே காலை வீசி வீசி வீறு நட போயிட்டு போகும். ஒரு சுபாஷ் சந்திர போஸ் தேவைப்பட்ட போது பிறந்தாரு, காந்தி கூப்பிட்ட போது பிறந்தாரு, நேரு கேட்ட போது பிறந்தாரு. என்ன கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும். ஊழல் கிடைச்சிருக்கு, கேவலம் கிடைச்சிருக்கு, மிக அற்பமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதுல இல்ல பிரச்சனை, கேட்க தெரியாம கேட்டதுனால பிரச்சனை. இனி அமைதியா உட்காருங்க, கேளுங்க, நிறைய படிங்க, விசாலமாகும் மனசு. நிறைய படிங்க, பாடப்புத்தகங்களை சொல்லல, கிடைச்சதெல்லாம் படிங்க. பெண்கள் அதிகமாக படிக்க தாங்களே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து வெளியில வருவாங்க.
பிரச்சனையை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும். பிரச்சனைக்குள்ளேயே நின்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக போகும். பெண்களை பற்றியுள்ள மிக மலினமான குற்றச்சாட்டு காசிப். பெண்கள்னா வம்பு பேசுவாங்க. எந்த பெண்ணை பத்தியாவது அவதூறா ஏதாவது காதுல வருமே ஆனால் போதும் நிறுத்துங்கன்னு சொல்ற தைரியம் வந்ததுன்னா 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. எந்த பெண்ணை பத்தியும் யாரும் அவதூறா பேச மாட்டாங்க. 2வது, புலம்புறதை நிறுத்துங்கப்பா. எப்ப பார் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. காலுக்கு செருப்பு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவன் காலே இல்லாதவனை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டானோ. ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ஒரு குழந்தையை கூட்டிட்டு ஒரு அம்மா ஒரு மால்குள்ள போன போது அந்த மாலில் அந்த குழந்தை ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணிச்சு. ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தது. கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். கடைக்காரர் மிட்டாய் எடுத்துக்கோ, மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டான். அம்மாவை பார்த்தான், அம்மா எடுத்துக்கோடா வேண்டான்ட்டான். கடைசியாக குழந்தை கிளம்பி வரும்போது அந்த கடைக்காரர் சந்தோஷம் தாங்க முடியாம மிட்டாய் பெட்டியை திறந்து கை நிறைய மிட்டாய் அள்ளி அந்த குழந்தை கிட்ட கொடுத்தோன்னே ஆஹான்னு வாங்கிட்டு வெளியில வந்தோடனே அம்மா கேட்டாங்க, வேண்டான்னு சொன்னேன் இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து குழந்தை சிரிச்சுட்டே சொன்னானா, என்னுடைய இந்த குட்டி கையால் எடுத்தேன்னா கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும், அவருடைய பெரிய கையால் எடுத்தா நிறைய கிடைச்சது இல்லை. நீங்களா உங்களுடைய குட்டி கைகளால அள்ளி அள்ளி எடுத்திருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். ஆண்டவன் தன்னுடைய பெரிய கையால அள்ளி அள்ளி அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கான். நல்ல தாய் தகப்பன், நல்ல கல்லூரி, நல்ல நண்பர்கள், நல்ல பேச்சு, நல்ல ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, நல்ல காற்று. இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்னு புலம்பணும். நாம எல்லாம் அழகா இருக்கு, அதை நம்புங்க. அழகா இருக்க அனுமதி இருங்க. எது அழகுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.